அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. இந்த ஒரு வீடியோவை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க. அதாவது இன்று பார்த்திங்கன்னா 12/12/2024 குபேர வியாழக்கிழமை. அது மட்டும் கிடையாதுங்க, தேவதைக்குரிய நாள். நிறைய சிறப்பம்சங்கள் இந்த நாளில் அடங்கி இருக்குது. அதாவது நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஒரு வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள், அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குங்க. அதாவது கோடி அதிர்ஷ்டம் உங்களுடைய வீடு தேடி வரும். அதுவும் பர்டிகுலராக இந்த நாளில் இதை நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மையாகவே அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கண்ணில் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போடுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு நாள், வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய தேவதை நாள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2025 தான். 2024 கடைசி வரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் டே. இந்த ஒரு ஏஞ்சல் டேவை பற்றி நேத்தி மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பதிவு. அந்த பதிவை கண்டிப்பாக பார்த்து அதன்படி நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே போல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும், நல்ல ஒரு ஆடம்பரமாக செல்வ செழிப்போட பணவரவோடு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், காலசர்ப்ப தோஷமாக இருக்கலாம், கலத்திர தோஷமாக இருக்கலாம், வேறு எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, அது இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே போல் பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை, உடம்புல அடிக்கடி ஏதோ ஒரு நோய் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்குது அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீண் விரைய செலவு, காரணமே தெரியாமல் வீண் விரைய செலவு, எதை தொட்டாலும் தடங்கள், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்க அனைவருமே இந்த பதிவு உங்களுக்கானது தான். நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்யும்போது இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகிடும். நல்ல ஒரு பணவரவோடு செல்வந்தராக வாழக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 12/12/2024. இந்த 12ஐயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 24 வரும். இந்த வருஷத்தோடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 24, 2 முறை 24 வந்திருக்கு. இந்த 24 கூட்டினீங்கன்னா 6 வரும். இது சுக்கிரனுக்குரிய அற்புதமான நம்பர். இந்த 12 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 சூரிய பகவானுக்குரியது, 2 சந்திர பகவானுக்குரியது. இந்த 1ஐயும் 2ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 3 வரும். இது குரு பகவானுக்குரிய அற்புதமான நம்பர். நாளில் எத்தனை கிரகங்களுடைய அற்புதமான நம்பர் இருக்குது பாருங்கள், எத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது பாருங்கள். குரு பகவானுடைய சேர்க்கை இருக்குது, சுக்கிர பகவானுடைய சேர்க்கை இருக்குது, சூரிய பகவான், அதே போல் பார்த்திங்கன்னா சந்திர பகவான். இந்த 4 கிரகங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வரவு, பணம், புகழ், அந்த லக்ஸரி லைஃப் வாழணும்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தோடு நம்ம வாழ முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்று குபேர நாள், மகாலட்சுமி தாயாரை வழிபடக்கூடிய அற்புதமான நாள், குபேரரையும் வழிபடக்கூடிய அற்புதமான நாள். குபேரர் மகாலட்சுமி தாயாரை தீவிரமாக வழிபட்டதின் மூலமாக மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து குபேரருடைய முன் தோன்றி அவருக்கு இந்த ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, உலகில் உள்ள சகல செல்வங்களுக்கும் நீயே அதிபதியாவார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வழிபடுவது போல உன்னை யார் யார் எல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல செல்வங்களும் சித்தியாகும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் குபேர பகவானுக்கு வரம் கொடுத்ததாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த ஒரு ஏஞ்சல் டே, அதாவது இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு தெய்வத்தையும் இன்று நீங்கள் வழிபடும் போது அந்த தெய்வம் நீங்கள் கேட்டதை கொடுத்தே தீரும். அதுவும் பர்டிகுலராக இன்று பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய வியாழக்கிழமை, குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் குபேர பகவானுடைய ஆசீர்வாதமும் விஷ்ணு பகவான் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்று குபேரருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பதின் மூலமாக சகல செல்வங்களும் சம்பத்துகளும் உங்களை தேடி வரும்.
பர்டிகுலராக இந்த நாளில், அதாவது வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய இந்த தேவதை நாள் 24 2 முறை சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய அற்புதமான நாளாக இருக்குது. குபேரருக்கும் உகந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் குபேரருடைய இந்த ஜாதகத்தை, அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பதின் மூலமாக உங்களுக்கு கோடி அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ஜாதகத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக வச்சு இன்றைய தினத்தில் அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பேப்பரில், அதாவது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. 4 மூலையிலையும் மஞ்சள் வச்சுட்டு இந்த ஜாதகத்தை, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதே போல் க்ரீன் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் நீங்கள் எழுதி இன்றைய தினத்தில் பூஜை ரூமில் வச்சு மனதார குபேரரை நினைத்து அவருக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சதுன்னா வேப்பெண்ணெய் தீபம், ஒரு சுத்தமான அகல் விளக்கில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதில் வேப்பெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு தீபத்தை இந்த ஜாதகத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புத பலனை தரக்கூடியது. 108 முறை சொல்ல முடியாதவங்க 54 முறை, இல்லைன்னா எண்ணிக்கையெல்லாம் கூட தேவையில்லை, ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் நீங்கள் சொல்லும்போது மிகப்பெரிய செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். இன்றைய தினத்தில் குபேரரை இந்த முறையில் நீங்கள் வழிபடும்போது நல்ல ஒரு செல்வாக்கு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நோய்கள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும். 8 திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜாதகத்தை உங்களால் நோட்டில் எதுலையுமே எழுத முடியல, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் வால்பேப்பரில் வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ, எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க. இன்றைய நாளை தவற விட்டுடாதீங்க. அடிக்கடி பார்த்து ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய பரிகாரங்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ நம்ம செய்யும்போது நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுக்காமல் போகாது. வெளியில் இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சப்போஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த மந்திரத்தை பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம். குழந்தைகள், பெரியவர்கள் யார் வேண்டுமென்றாலும், ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதனால் முடிஞ்சதுன்னா இந்த ஜாதகத்தை எழுதி அதுக்கு முன்னாடி வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. வேப்பெண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு வருடம் வரைக்குமே அந்த ஜாதகம் உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கலாம். இன்னுமே அதுக்கு சாம்பிராணி இல்லைன்னா ஊதுபத்தி காமிச்சு இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்ல சொல்ல ஒரு கோடீஸ்வர யோகம், ராஜ யோகம் ஏற்படும். மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.